வெல்கம் டு டாப் ஐஸ். இன்னைக்கு கட்டிமேன் எக்ஸ்பிரஸோட டெஸ்ட் நம்பர் 1ஓட மேக்ஸ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போறோம். சரிங்களா? சிம்பிளிஃபை சுருக்குக அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, 1.45 பார் அப்படின்னு 0.312 பார் அப்புறம் 1.112 பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணோம், மொத்தமா நம்ம ஆட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். சரிங்களா? ஆட் பண்றது எப்படி பண்ணலாம், இப்போ 1.454545 அப்படி போகுமா? சரிங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 0.31212 அப்படியே போயிட்டு இருக்குமா? அடுத்து என்ன வந்திருக்கு, 1 என்ன வந்திருக்கு, 11222 அப்படியே போயிட்டு இருக்குமா? இப்ப என்ன பண்ணலாம், ஒரு 3 டிஜிட் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு 4 கடைசியில ஒரு 2 டிஜிட் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப ஆட் பண்ண எவ்வளவு வருது, இங்க 5 1 6 7 8, இங்க எவ்வளவு வருதுப்பா 4 8, இங்க எத்தனைப்பா வருது 5 6 7, அப்ப இங்க என்ன வருது கூட்டினா 8, அப்ப 2.8788 பார் அப்படின்னு போயிட்டு இருக்கு. இது எப்படி எழுதலாம்னா 2 பிளஸ் அப்படின்னு எழுதிட்டு என்ன எழுதலாம், பேலன்ஸ் எவ்வளவு 0.878 பார் அப்படின்னு இருக்கா. இது எப்படி எழுதலாம்னா, இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும், 878 மைனஸ் ஃபர்ஸ்ட் என்ன டிஜிட் வந்திருக்கு 87, பார் இல்லாம வந்திருக்கிறது என்ன 87 வந்திருக்கு. சோ அதை 87ல மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணா 1, இங்க 17ல 8 போச்சுன்னா எவ்வளவு, 17ல 8 போச்சுன்னா எவ்வளவு 9 இருக்கும். அதுக்கப்புறம் எவ்வளவு இருக்கும் 7 இருக்கும். அப்போ என்ன வந்திருக்கும் 791. இப்ப கீழே என்னப்பா போடுறதுன்னா 9 போட்டுக்கும். ப்ரீவியஸ் இயர் இதுல என்ன பண்ணுவோம், நிறைய சம் சால்வ் பண்ணிருப்போம். சரிங்களா? இந்த ஃபார்மேட் போடும்போது இங்க 2 டிஜிட் பாருக்கு முன்னாடி 0க்கு பக்கத்துல 2 டிஜிட் வந்தா 9 பக்கத்துல 2 0 சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப 2 பிளஸ் 79190. அப்ப என்ன இருக்கு ஆப்ஷன்ஸ்ல பாருங்க, ஆப்ஷன் டி. சரிங்களா? இப்படிதான் போடணுமான்னு கேட்டா இப்படியும் போடலாம். இன்னொரு மெத்தட் பாருங்க, இந்த மெத்தடோட விட இந்த நம்பர் சின்னதா தான் இருக்கு. அப்ப என்ன இருக்கும் 0 பாயிண்ட்ல வரும். இதுவுமே என்ன இருக்கு, இந்த நம்பர் சின்ன நம்பரா இருக்கு, இது பெரிய நம்பரா இருக்கு. அப்ப இதுவும் 0 பாயிண்ட், இதுவும் 0 பாயிண்ட் இருக்கும். அப்ப ரிமைனிங் எல்லாத்தையும் கூட்டக்குள்ள என்ன வருதுன்னா 2 பாயிண்ட்டுக்கு மேல எனக்கு ஆன்சர் வருது. அப்ப 2 பாயிண்ட்டுக்கு மேல வருதுன்னா இதுதான் ஆன்சர், டியா தான் இருக்கும். இது கொஸ்டினை பார்த்தே கண்டுபிடிச்சலாம். இந்த ஃபார்மேட் ஒன்ஸ் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணி. ஓகேவா? Okay, next question. On dividing 15971 by certain number, the quotient is 55 and the remainder is 21. Find the divisor அப்படின்னு கேட்டிருக்காங்க. 15971 என்ற எண்ணை ஒரு குறிப்பிட்ட எண்ணால் வகுக்கப்படும் போது ஈவு 55 மற்றும் மீதி 21 கிடைக்கும் எனில் வகுக்கும் எண்ணை கண்டறியவும். டிவைசர் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது என்ன பண்ணலாம், இது என்ன பண்ணலாம்னா 15971 அதோட கோஷன்ட் என்னவா இருக்குன்னா 55 இருக்கு, ஈவு 55. அப்ப என்ன இருக்கு மீதி 21 இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், மீதி 21 முதல்ல இதுல மைனஸ் பண்ணணும். அப்ப 15971ல ஏன்னா 21 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், இங்க 5, இங்க என்னவா இருக்கும் 0915. சரிங்களா? அப்ப என்ன டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க, 55 ஆல டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 15950. சரிங்களா? 971. சரிங்களா? டிவைடட் பை 55. இது என்ன 11ஓட மல்டிப்ளை, இங்க 5 11 இருக்கு, இங்க எத்தனை 11 இருக்கு, ஒரு 11 இருக்கு, ரிமைனிங் 4, இங்க 4 11 இருக்கு, ரிமைனிங் எத்தனை 5, இங்க 5 11 இருக்கு. கேன்சல் பண்ண எத்தனை 2 5 இருக்கு, பேலன்ஸ் 4, இங்க எத்தனை 9. அப்போ வந்து 29, இங்க ஒரு 0 இருக்கு. அப்போ 290. ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சிம்பிளிஃபை த ஃபாலோயிங். பின்வருவனவற்றை சுருக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது எப்படி போடலாம், ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதை நீங்க ஸ்கொயர் பண்ணிக்கணும். என்ன பண்ணுது x y z இது இருக்கு பாருங்க, இந்த டேர்ம் முதல்ல ஸ்கொயர் பண்ண என்ன வரும், x மைனஸ் கியூப் மைனஸ் என்னது y மைனஸ் 6. ஏன்னா இங்க மைனஸ் இருக்கனால பிளஸோட மல்டிப்ளை பண்ணும்போது என்னது மைனஸ் 6 தான் இருக்கும். அப்ப என்னது z பவர் மைனஸ் 3 அப்படின்னு கிடைக்கும். கீழே என்னப்பா இருக்கு y மைனஸ் 3, இது எப்படி எழுதலாம், மேல ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு. சரியா? இது என்ன பண்ணலாம்னா இன்வெர்ஸ்ல போனா என்ன ஆகும், இங்க போனா பிளஸ் ஆயிடுமா. இப்ப இன்வெர்ஸ்ல போகும்போது இந்த மைனஸ் வந்து என்ன ஆகும், தலைகீழா போகும்போது ஒய்யோட மதிப்பு என்னது மேல பவர் வந்து பிளஸ் ஆயிடும். அப்ப 6 மைனஸ் 6 பிளஸ் 3 கிடைக்கும். சரிங்களா? அப்ப மைனஸ் 6 பிளஸ் 3 போச்சுன்னா இங்க என்ன வரும், எக்ஸ் பவர் 3 மைனஸ் என்னது y பவர் மைனஸ் 3, அடுத்து z பவர் மைனஸ் 3 அப்படின்னு கிடைக்கும். என்னது ஹோல் பவர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும்.
சரிங்களா. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது உள்ள வந்து ஸ்கொயர் வந்து மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? எக்ஸ் பவர் மைனஸ் 6 ஒய் பவர் மைனஸ் 6 இசட் பவர் மைனஸ் 6. ஸோ இந்த மாதிரி தான் ஆன்சர். சரிங்களா. இப்போ அதே மாதிரி ஆன்சர் இங்க இருக்கான்னு பார்ப்போம். ஆப்ஷன்ஸ்ல எல்லாமே என்ன இருக்கு? இங்க பிளஸ் 6, இங்க என்னது பையில இருக்கு, இங்க என்ன இருக்கு, இங்கேயும் வந்து இருக்கு. ஸோ அதனால இந்த ஆப்ஷன் கிடையாது, இந்த ஆப்ஷன் கிடையாது. சரிங்களா. இப்போ இதுக்கு ரிலவெண்டான ஆப்ஷன் ஒன்று ஏவா இருக்கலாம், ஒன்று பியா இருக்கலாம். இப்போ இந்த மைனஸ் எல்லாம் பிளஸ்ஸா மாத்தோம்னா என்ன பண்ணலாம்? இன்வெர்ஸ்ல கொண்டு போகலாம். அப்போ 1/x பவர் 6 y பவர் 6 z பவர் 6 அப்படிங்கிற ஆப்ஷன் எங்க இருக்கு? ஆப்ஷன் பாம்பேல தான் இருக்கு. ஆப்ஷன் பாம்பே தான் கரெக்டான ஆன்சர். Okay, next question. If n is a natural number, then n cube minus n is always divisible by dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ n என்பது ஒரு இயல் எண் என்றால் n cube minus n என்பது dash ஆல் வகுப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. இப்போ நம்மளே என்ன பண்ணலாம்? ஒரு வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்போ 1 சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன பண்ணும்? இங்க 0 தான் கிடைக்கும். சரிங்களா. இப்போ 2ன்னு ஒரு வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இப்போ 2 cube minus 2. அப்ப 2 cube minus 2 என்ன வந்துதுன்னா 2 cube என்னதுப்பா? 8 minus 2 எவ்வளவு கிடைக்கும்? 6ன்னு கிடைக்கும். சரிங்களா. அப்ப அதே போலதான் எந்த நம்பர் சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் சரி, அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணா அது எல்லாமே 6 ஆல வகுப்படும். சாரி, என்ன நம்பரால வகுப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு வந்து 6ன்னு கிடைச்சிருக்கு. சரிங்களா. அதே இப்ப வந்து பாத்தீங்கன்னா 3 cube பாருங்க. 3 cube minus 3. 3 cube minusனா 3 3s are 4. எவ்வளவு வரும்? 3 3s are 3 3s are 9. 9 3s are எத்தனை? 27 அப்படின்னு வருமா? மைனஸ் 3. சரிங்களா. எவ்வளவு வருது? 24ன்னு கிடைக்குமா? அப்ப 24ம் 6 ஆல டிவைட் ஆகுற ஒரு நம்பர் தான். இதுவும் 6 ஆல டிவைட் ஆகும், 3 ஆலையும் டிவைட் ஆகும். சரிங்களா. ஆப்ஷன்ல என்ன இருக்குன்னு பாருங்க. 6 ஆல டிவைட் ஆகுற நம்பர் தான் இருக்கு. சோ நமக்கு இதான் கிடைக்குது. சரிங்களா. அடுத்து பாருங்க. அடுத்து 4 ஆல பண்ணி பாருங்க. 4 கியூப் என்னப்பா? 4 கியூப் மைனஸ் 4. 4 கியூப் என்ன? 64. 64 மைனஸ் 4 எவ்வளவு வருது? 16 கிடைக்குது. அப்ப இதுவுமே 6 ஆல டிவைட் ஆகுற நம்பர் தான். அப்ப இதுவும் 6 ஆல டிவைட். என்ன நம்பர் போட்டாலும் என்ன ஆகுது? 0 தவிர்த்து. இப்ப நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. நேச்சுரல் நம்பருங்கும் போது போய் 2ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். 1னா நமக்கு 0 தான் கிடைக்கும். சரிங்களா. இப்ப அடுத்து 2க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாக்குறோம், நமக்கு என்ன 6 கிடைக்குது. 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாக்குறோம், நமக்கு என்ன கிடைக்குது? 24 கிடைக்குது. அப்புறம் 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 16 கிடைக்குது. இதை பண்ணும்போது நமக்கு எல்லாமே இந்த 3 நம்பர் எக்ஸாக்டா கீழே வரதுல எது எக்ஸாக்டா டிவைட் ஆகும்னா இந்த ஆப்ஷன் B ல உள்ள 6 ஆல தான் டிவைட் ஆகும். சரிங்களா. இதுக்கு ஆன்சர் வந்து 6 தான். சரியா. ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन. The value of under root of 400 plus under root of 0.0225 minus under root of 9 is அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இப்போ இத ரூட்ல இருந்து வெளில எடுக்கலாம்னா 20 ஓட ஸ்கொயர். சரிங்களா. இதை என்ன பண்ணலாம்னா 225ங்கிறது ஒரு 15 ஓட ஸ்கொயர் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இது எத்தனை டிஜிட்ல தள்ளி இருக்கு? 1 2 3 4. அப்ப 4 ஸ்தானம் தள்ளி இருக்கு. அப்ப இது எப்படி எடுத்துக்கலாம்? பாயிண்ட்ல இருக்கக்குள்ள 225 டிவைடட் பை 10,000. சரிங்களா. 4 0 தள்ளி இருக்கறனால என்ன இருக்கு? இப்போ இதுல இருந்து ரூட் எடுத்தோம்னா என்ன வரும்? 3 3s are 9. சரிங்களா. இப்போ இதுல இருந்து ரூட் எடுத்தா என்ன வரும்? 20 பிளஸ் ரூட்ல இருந்து வெளில எடுத்தா 15 டிவைடட் பை எவ்வளவுப்பா வரும்? 100ன்னு வரும். சரிங்களா. 100 into 100 தான் என்னது? 10,000 வரும். சரிங்களா. மைனஸ் 3 அப்படிங்கும்போது இது என்ன பண்ணலாம்? 2000 பிளஸ் 15 மைனஸ் 300 அப்படின்னு வரும். சரிங்களா. இதுல அப்படி போச்சுன்னா எவ்வளவு வரும்? டிவைடட் பை 100ன்னு இருக்கும். சரியா. இப்போ இந்த 300 2000ல போச்சுன்னா எவ்வளவு? 1715 கிடைக்கும் டிவைடட் பை 100. இத பாயிண்ட்ல வச்சா என்ன வரும்? 17.15ன்னு வரும். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन. சுருக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எத்தனை டிஜிட் இருக்குன்னு முதல்ல கவுண்ட் பண்ணிப்போம். 3 4 5 6 7 8. இது மொத்தம் எத்தனை? 6 டிஜிட் இருக்கு. இங்க எத்தனை டிஜிட் பா இருக்கு? 1 2 3 4 5 6. 6 டிஜிட் இருக்கு. சரிங்களா. இப்போ 6 டிஜிட் இருக்கும்போது நம்ம இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குயிக்கா ஈஸியா ஒரு 30 செகண்ட்ஸ்ல எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்திருக்க வேல்யூல என்ன பண்ணணும்னா 3 4 5 6 7 8 என்ன பண்ணணும்? கீழே வந்து -1 போடணும். இப்போ -1 போட்டா என்ன வரும்? 3 4 5 6 7 7. இப்போ நீங்க யூனிட் டிஜிட் வச்சு போடலாமா சார் அப்படின்னா ட்ரை பண்ணலாம். அப்ப எல்லாமே என்ன? அது யூனிட் டிஜிட்ல எல்லாமே ஈவனா 22 22 அந்த மாதிரி முடியுது. அதனால யூனிட் டிஜிட் கான்செப்ட் இதுக்கு ஒத்து வராது. சரிங்களா. அப்ப என்ன பண்ணலாம்? இந்த மெத்தட் தான் போடலாம். சரிங்களா. போடக்குள்ள 3 4 5 6 7 7 அப்படின்னு வந்துருச்சு.
சரிங்களா? இந்த மெத்தட் நம்ம போட்டோம். ஸோ இதுக்கு கடைசி டிஜிட்ல என்ன சார் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணுறோம்? 3 எத்தனை 9 இருக்கு? 1 2 3 4 5 6 6 9 இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்? 1 2 3 4 5 6 அப்படியே என்ன பண்ணுவோம்? கண்டுபிடிச்ச வேலையை என்ன பண்ணோம்? -1ல பண்ணியிருக்கோம். இந்த வேல்யூ கொண்டு போய் இங்க சப்ஸ்டியூட் பண்றோம். அதுல மைனஸ் பண்ண போறோம். அப்ப 3 4 5 6 7 7. அப்ப 7 என்ன ஒரு லாஸ்ட் டிஜிட் 22ன்னு வரும். இப்போ 9ல 6 போச்சுன்னா 3, அப்புறம் 9ல 5 போச்சுன்னா எவ்வளோ? 4. சரிங்களா? அடுத்து 9ல 4 போச்சுன்னா எவ்வளோ? 5. இப்போ 9ல 3 போச்சுன்னா எவ்வளோ? 6. சரிங்களா? அப்ப என்ன வரும்? 6 5 4 3 2 2. சரிங்களா? இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு? ஆப்ஷன் சில இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த இதை எழுதினாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சில பேருக்கு இந்த மெத்தட் புரிஞ்சிருக்காது. இங்க நான் எழுதி போட்டுருக்கேன். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन. When 19 power 300 is divided by 20, find the remainder அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்னப்பா சொல்லியிருக்காங்க? 19 பவர் 300 divided by 20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன சார் அப்படின்னு பண்ணலாம்னா இது எப்படி எழுதணும்னா 19 minus 20 பவர் 300. சரிங்களா? பவர் 300. அப்போ -1 பவர் 300. இங்க பவர் என்னப்பா இருக்கு? ஈவன் நம்பரா ஆட் நம்பரா? இங்க ஈவன் நம்பர்ல இருக்கு. அப்ப ஈவன் நம்பர்ல இருக்க போது -1ஓட பவர் என்னதான் இருந்தாலும் என்ன ஆகும்? பிளஸ் ஆயிடும். இப்போ -1 என்ன ஆகும்? +1 அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால என்ன இருக்கு? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஆன்சர் வந்து என்னது? +1. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन. Express 0.987 bar -0.756 as P by Q where the P and Q are integers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதை நம்ம என்ன சால்வ் பண்ணலாம்? இதுக்கு ஒரு பின்னத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபிராக்ஷன் மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? என்ன கொடுத்திருக்காங்க? 0.987 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க எனக்கு 0.756 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? இங்க 1 கிடைக்கும். இங்க என்ன இருக்கு? 3. இங்க என்னவா இருக்கும்? 2 அப்படின்னு இருக்குமா? அப்ப 0.231 அப்படின்னு இருக்கும். அப்ப 231னா இது முதல்ல எப்படி எழுதலாம்? 2 பார்னு போயிட்டு இருக்குமா? அப்ப இங்க தானே 87 பார், இங்க என்ன இருக்கு? 256 பார் அப்படின்னா 3131 போயிட்டு இருக்கும். இப்ப எப்படி எழுதலாம்? 231 அப்படின்னு எழுதிட்டு மைனஸ் என்ன பண்ணணும்னா -2 போடணும். இங்க என்ன ஏன் 2 போடணும்னு சொன்னா இந்த பாருக்கு முன்னாடி உள்ள நம்பர் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை போடணும்னு சொன்னேன். சரிங்களா? பார்ல போயிடுச்சுன்னா எவ்வளோ? 2 2 நான் என்ன கிடைக்கும்? கீழே என்ன சார் போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு பாருக்கு நான் 0க்கும் பக்கத்துல இந்த பாருக்கு பக்கத்துல எத்தனை இலக்கங்கள் இருக்கோ அதுக்கு மட்டும் ஒரு 0. மீதி என்ன பண்ணும்? 99 போட்டுக்கணும். 3 இலக்கமா இருந்தா 99 போட்டுக்கணும். சரிங்களா? அப்ப 229 divided by 990. சரிங்களா? ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் இருக்கு? சி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन. Sum of the three distinct prime numbers is 40. What is the product of these prime numbers அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு நம்பரோட 3 அதாவது 3 பகா எண்கள், 3 பகா எண்களோட கூட்டுத்தொகை என்ன சொல்லியிருக்காங்க? 40 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? அதோட பெருக்கல் பலன் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ என்ன வந்திருக்கு? ஈவன் நம்பர்ல ப்ராடக்ட் வந்து எவ்வளவு வந்திருக்கு? x plus y plus z எவ்வளவு வந்திருக்கு பாத்தீங்கன்னா 14 வந்திருக்கு. இதோட பெருக்கல் பலன். சரிங்களா? இப்போ எந்த ஒரு நம்பரா இருந்தாலும் சரி என்ன வந்திருக்கு? ஒரே ஒரு நம்பர் ஈவன் நம்பர் தான் என்ன நம்பரா இருக்கும்? பகா எண்கள்ல 2ங்கிற நம்பர். சரிங்களா? அந்த 2ங்கிற டிஜிட் தான் என்ன சொல்லியிருப்பாங்க? அதுதான் இருக்கிறது பகா எண்கள் தான். அது ஈவன் நம்பர்ல உள்ள பகா எண்கள். அப்ப கண்டிப்பா ஒரு ஈவன் நம்பர் இருக்கும். மத்தபடி ஒரு ஈவன் நம்பரை கூட்டினா 3 ஈவன் நம்பரை கூட்டினா தான் ஒரு ஈவன் நம்பர் கிடைக்கும். சரிங்களா? அப்போ 3 ஆட் நம்பரை கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆட் நம்பர் தான் நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிற போது தான் நான் இந்த கான்செப்ட்ல பார்த்தேன். சரிங்களா? அப்ப என்ன பண்றோம்? எக்ஸுக்கு பதிலா 2 நம்ம போடணும். y plus z. அப்போ y plus z தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ y plus z எவ்வளவு வந்திருக்கணும்? அதோட கூட்டுத்தொகை என்னவா இருக்கும்னா 40னா இந்த 2 இங்க போச்சுன்னா என்ன y plus z வந்து 38 இருக்கும். அப்போ 38 இருக்கும். சரிங்களா? இதை எப்படி சார் பார்க்கலாம் அப்படின்னா இதுல அந்த இதை கூட்டும் போது என்ன பகா எண்கள் வருது இதை பாருங்க. கான்செப்ட் வைஸ் பாருங்க. இது எப்படி இருக்குன்னு பாருங்க. 2 பகா எண்களை கூட்டும் போது எனக்கு வந்து 38ன்னு வருது. என்ன நம்பரை கூட்டலாம்? சரிங்களா? இப்போ 17 13
சரிங்களா? அதெல்லாம் கூட்டினா எவ்வளவு வரும்? 30ன்னு வரும். சரிங்களா? 17 13 அப்புறம் 30ன்னு வரும். இங்க ஒரு 2 இருக்கு 32. அப்ப 40 எனக்கு வராது. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? 30க்கு மேல உள்ள நம்பர் எடுத்துக்கலாம். 30க்கு மேல உள்ள நம்பர் என்ன இருக்கு? பகா எண்கள்ல 31 இருக்கு. அப்போ என்ன நம்பரை கூட்டா எனக்கு 38 ஆகும்? 7ங்கிற நம்பர். 7ம் ஒரு பகா எண் தான். அப்ப 7ங்கிறது ஒரு பகா எண். அப்ப நம்ம கண்டுபிடிச்சது என்ன? 31 + 7 38. அப்போ 31 × 7 × எத்தனை? 2. இப்ப இது பண்ண மல்டிப்ளை பண்ணா என்னப்பா வரும்? இது 2 6 × 7. 2 7s are 14, 6 6 are 36, 7 6 are 42, மேல உள்ளது 43. அப்போ 434 எங்க இருக்கு ஆப்ஷன்ல? ஆப்ஷன் டெல்லி. இதான் கரெக்டான ஆன்சர். சரிங்களாப்பா? ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन. The number is always a prime. The number of prime numbers is lying between 331 and 345. Both are included. 331 and 334, 345 ஆகியவற்றுள் இடையே இரண்டு எண்களையும் சேர்த்து உள்ள பகா எண்களின் எண்ணிக்கையை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகா எண்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 331. அப்போ 331மே ஒரு பிரைம் நம்பர் தான். சரிங்களா? அப்போ 331மே ஒரு பிரைம் நம்பர் தான். இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்க, டிவிசிபிலிட்டி ரூல் அப்ளை பண்ணி பாருங்க, இது எதுலையுமே டிவிசிபிள் ஆகாது. சரிங்களா? அடுத்து எந்த ஒரு ஈவன் நம்பருமே என்னது? பகா எண்களா இருக்க முடியாது. அப்போ 332 வராது. 333 3ஆலே டிவைட் ஆகும். சரிங்களா? அதனால வராது. 334 ஈவன் நம்பர். 335ங்கிறது 5ஆல டிவைட் ஆகிற நம்பர். ஸோ பகா எண்கள்னா என்னது? ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும்தான் அதால வகுக்கப்பட முடியும். சரிங்களா? அப்படி இருக்கக்குள்ள 335 வராது. 336 ஒரு 6ஆல டிவைட் ஆகும், 3ஆல டிவைட் ஆகும். சரிங்களா? 337 வகுப்படுமா? இது என்ன நம்பர்னு பாருங்க. 337 வகுப்படுமா? 338 இது ஒரு பகா எண். 338 அது ஈவன் நம்பர். 339 3ஆல டிவைட் ஆகும். 340 ஒரு ஈவன் நம்பர். 341 11ஆல டிவைட் ஆகும். ஸோ அதனால 341 11ஆல டிவைட் ஆகும். 342 அதுவுமே ஈவன் நம்பர். 343 இது 7ஓட டிவைட் ஆகிற நம்பர். சரிங்களா? அடுத்து 344 345 இது ரெண்டுமே வராது. அப்ப இருக்கிறதுலே பகா எண்கள்னு பாத்தீங்கன்னா இது 2 தான். சரிங்களா? அப்போ இந்த நம்பரையும் சேர்த்து இதெல்லாம் இப்ப நடந்த கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் NTPCல கேட்ட கொஸ்டின். சரிங்களா? அதனால இதெல்லாம் ரிப்பீட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இதுக்கு ஆப்ஷன் ஏ தான், 2 தான். சரிங்களா? 331 337 தான் இதுக்குள்ள லை ஆயிருக்கு. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். P is a prime number and P divides Q square, then P will not necessary அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, ஆப்ஷன்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா 3Qன்னு கொடுத்திருக்காங்க, Q + 1ன்னு கொடுத்திருக்காங்க, 2Q. இது 2 கிடையாது, இங்க Q ஸ்கொயர்னு வரும். சரியா? இது ஸ்கொயர். சரிங்களா? இப்போ DQ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா Qன்னு வந்திருக்கும் போது பாத்தீங்கன்னா இது மல்டிபிள்ஸ்ல வந்திருக்கும் போது, ஸோ இதுவுமே மல்டிபிள்ல தான் வந்திருக்கும். சரிங்களா? Q × Q இதுவும் மல்டிபிள்ல தான் வந்திருக்கும். இது 3Qனா என்னது? 3 × Q × Q. சரிங்களா? அப்ப P டிவைட்ஸ்ங்கிறது ஏதோ ஒரு ரேண்டமா ஒரு நம்பர். சரிங்களா? அப்ப Q கண்டிப்பா எக்ஸாக்ட்டா மல்டிப்ளை ஆகும்போது எல்லாமே இது 3 ஆப்ஷனுமே எக்ஸாக்ட்டா ஆகும். சரிங்களா? அப்ப Q + 1ங்கும் போது ஏதாச்சும் ஒரு நம்பரை போட்டு பாருங்க, அது அன்ஈவனா வரும். சரிங்களா? அன்ஈவனா வரும். சரிங்களா? அதனால ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். Qவோட மல்டிபிள்ஸா இருக்கும்போது பாத்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் தான் நீங்க பார்க்கணும். மல்டிபிள்ஸா இருக்கும். ஆனா இங்க என்ன இருக்கு? அடிஷன்ல இருக்கு. ஸோ அதனால இந்த ஆப்ஷன் ஆட் ஒன் அவுட். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுத்துட்டு இருக்க வேணா, பார்த்தோன்னே அட்டென்ட் பண்ணிட்டு போலாம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். சிம்பிளிஃபை சுருக்குக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு டேர்ம்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம், ஒவ்வொரு பிராக்கெட்டா நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பிராக்கெட்டை எடுத்துக்கோம். என்ன பண்ணலாம்? 4 × 4/3. இப்போ 4 4 எத்தனை? 16/3ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இங்க என்ன வந்திருக்கும்? டிவைடட் 16/3. இப்போ அடுத்து இங்க என்னப்பா இருக்கு? இங்க 2 போச்சு. இங்க 2 போச்சுன்னா 10/5னா இங்க அடிச்சா என்ன வரும்? 2. அப்போ என்ன வந்திருக்கும்? இங்க ஃபர்ஸ்ட் BOD போர்ட் மாஸ் ரூல் படி என்ன வரும்பா? BOD. சரிங்களா? போர்ட் மாஸ் ரூல் படி என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் டிவிஷன் அப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன். சரிங்களா? அப்ப டிவிஷன் பண்ணும்போது இங்க என்ன வரும்? அடிச்சா 4. அப்ப 4 × 2 என்ன வரும்? இந்த பிராக்கெட்ல 8 வரும். அப்ப 8 / 16/3ன்னு இருக்கும். அப்புறம் இங்க ஒரு மல்டிபிள் இருக்கு, முதல்ல அதை பார்ப்போம். அடிச்சா இங்க என்ன வரும்? 2ன்னு வரும். இந்த 2 என்ன இருக்கும்? 2 / 2
13 கிடைக்கும். சரியா? அப்ப 13 கிடைக்கும். இப்போ என்ன பண்ணலாம்? 8 divided by 16 into 3னா அப்ப into 3ன்னு வரும். சரியா? 8 into 3 divided by 16 அப்படின்னு வரும். அடிச்சா இங்க 2 வரும். அப்ப 2னா இங்க என்ன வரும்? 2 into இங்க ஒரு 13 இருக்கு. 13 into 3 into 2ஆ? அப்போ 3 3s are 9. இங்க என்ன வரும்? 39 divided by 2. இங்க ஒரு 2 இருக்கு. பேலன்ஸ் எத்தனை? 9 9 18 பாக்கி 5. அப்போ 9.5. ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு அதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க 0.74 into 1.23 into 0.13 அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்க? 0.37 கியூப் 0.41 கியூப் மைனஸ் 8 into 0.39 கியூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கியூபா இருக்கும்போது இந்த கீழே உள்ள ஆப்ஷனை மட்டும் பாருங்களேன். மேலே உள்ள ஆப்ஷன் கீழே உள்ள ஆப்ஷனுக்கு ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கும். சரிங்களா? எதுவும் கேன்சல் ஆகுற மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த 37 into 2 தான் 74. அப்ப 41ஓட மல்டிப்ளை என்ன இருக்கும்? கடைசியில 3ஆல முடியுது. அப்ப 41 into 3 என்னது? 1 2 3ஆ இருக்கும். அப்ப 13 into 3 தான் என்னது? 39. அப்படிங்கும்போது இங்க எல்லாமே கியூபா வந்திருக்கு. இந்த 8 மட்டும் தனியா வந்திருக்கும் போது இது கியூபா மாத்தலாம் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த 8 கியூபா மாத்தலாம் என்ன பண்ணணும்? 2 கியூப் என்ன பாக்கணும்? 2 கியூப் தான் 8 அப்படின்னு வரும். சரிங்களா? இப்ப அதே போல மாத்தி எழுதும் போது 0.74 into 1.23 into என்னது? 0.13 divided by என்ன சொல்லியிருக்காங்க? 0.37 cube plus 0.41 cube minus என்ன சொல்லியிருக்காங்க? 8 into 0.39 cube. இதை எப்படி எழுதலாம்னா இந்த 8 2 கியூபா எழுதலாம். அப்ப 2 கியூபா எழுதும் போது என்னது? உள்ள 2 வந்துருமா? அப்போ 2 அப்ப என்ன வந்துரும்? அப்போ 2 into கியூப் அப்படின்னு வந்துரும். 2 into ஹோல் கியூப் அப்படின்னு வந்துரும். சரிங்களா? இப்ப 0.74 போது இப்ப இதுல காமனா என்ன? கியூபா இருக்கும். இது என்ன ஃபார்மட்ல இருக்குன்னா a cube plus b cube plus c cube is equal to 3abc. இந்த ஃபார்மட்ல தான் இருக்கு. சரிங்களா? இப்படி இருக்கும்போது இந்த ஃபார்மட்ல இருக்கும்போது என்ன பண்ணா 0.04 இதுல இருந்து என்ன பண்ணா இதுல 3 0.37 இருக்கு. இதுல என்ன இருக்கு? இதுல 3 0.3741 இருக்கு. இதுல என்ன இருக்கு? 3 என்ன இருக்கு? 0.39 இருக்கு. அப்படிங்கும்போது இதை கேன்சல் ஆகுற டேர்மா இருக்கும்போது இதுல இருந்து வெளில எடுத்தா என்ன பண்ணலாம்? அப்போ -3 வெளில வந்துரும். அப்ப காமனா இங்க ஒரு மைனஸ் டேர்ம் இருக்கனால -3 வெளில வந்துரும். இப்போ -3 வெளில வந்துட்டா மேல உள்ள நியூமரேட்டர் டேர்மும் கீழே உள்ள டினாமினேட்டர் டேர்மும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்ப என்ன வரும்? 1/3ன்னு வரும். சரிங்களா? இது ரொம்ப சால்வ் பண்ணிட்டு இருக்க வேணா, கொஞ்சம் குயிக்கா போடணும்னா டெரைவ் பண்ண வேண்டாம். பார்த்துட்டு ஒன்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. பார்த்துட்டு ஆன்சர் பண்ணும்போது கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆகும்போது நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் கேன்சல் என்ன ஆகும்? 1/3. அப்ப மைனஸ் இருக்கனால -1/3ன்னு வரும். எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏல இருக்கு. சரிங்களா? Okay. Next question. Which of the following statements are true? Every complex number can be expressed in form a real number அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Every integer is a natural number அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Every real number can be written as a complex form. Every real number is a integer அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த whole number அதுக்கப்புறம் என்னது? ரியல் நம்பர் இது எல்லாமே எதுக்குள்ள வரும்னா இந்த ரியல் நம்பர் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க? இந்த ரியல் நம்பர் எல்லாத்துக்குமே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்குள்ளதான் வரும். அது என்ன சார் காம்ப்ளெக்ஸ் நம்பர்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்டீஜர், ஹோல் நம்பர், அதுக்கப்புறம் என்னது? நேச்சுரல் நம்பர், இயல் எண்ணு, சரிங்களா? முழு எண்ணு, சரிங்களா? எதா இருந்தாலும் சரி. அப்புறம் என்ன வந்து பாத்துட்டீங்கன்னா இது எல்லாமே சேர்த்து என்ன சொல்லுவாங்க? ரியல் நம்பர்னு சொல்லுவாங்க. ரியல் நம்பர்னு சொல்லுவாங்க. இந்த ரியல் நம்பர் என்னதான் சொல்லுவாங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது என்ன சொல்லுவாங்க? காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்னது? ஐ வச்சுலாம் வரும்ல, 3 + 2i அந்த மாதிரிலாம் வரும். இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பரு. இதுக்குள்ளதான் என்ன வரும்? ரியல் நம்பரு. இதுக்கு ரியல் நம்பருக்குள்ளதான் என்னது? இந்த இன்டீஜர், அப்புறம் என்னது? ஹோல் நம்பர், நேச்சுரல் நம்பர், இது எல்லாமே இதுக்குள்ள வரும். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல சிலாஜிசம் பிளஸ் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வென் டயகிராம்ஸ்ல கேட்கப்பட்ட கொஸ்டின். ரீசனிங்ல வென் டயகிராம்ல கேட்ட கொஸ்டின் தான் இது.
சரிங்களா? அந்த மாதிரிதான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி வரைஞ்சு போட்டிருக்கேன். சரிங்களா? அதை வச்சு இந்த வட்டத்துக்குள்ள உள்ளது பார்க்கணும். என்னன்னா எவரி ரியல் நம்பர் கேன் பி ரிட்டன் as a காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம். அதாவது காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்னா ரிட்டன் asனா அதுக்குள்ள இருக்கிறதா ரிட்டன் as அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குள்ள என்ன இருக்கு? ரியல் நம்பர் இருக்கு. அப்ப இது காம்ப்ளெக்ஸ்க்குள்ளதான் ரியல் நம்பர் இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அப்படிங்களா? இந்த இன்டீஜர், ஹோல் நம்பர், நேச்சுரல் நம்பர் இது எல்லாமே சேர்த்து என்ன சொல்லுவாங்க? ரியல் நம்பர்னு சொல்லுவாங்க. இந்த ரியல் நம்பர்லாம் என்ன சொன்னதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா எவரி இன்டீஜர் இஸ் ஏ நேச்சுரல் நம்பர்னா இன்டீஜரும் நேச்சுரல் நம்பரும் அதுக்குள்ளதான் இருக்கு. வெளியில இருக்கிறதா நம்ம சொல்லணும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்க வென் டயக்ராம் போட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் புரியும். ஸோ அதனால ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுருக்குக. சரிங்களா? இப்போ 15 டிவைடட் பை 18, 15 டிவைடட் பை 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இது ஒரு ஈக்குவேஷனா கொடுத்துருக்காங்க. சரி, அது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போட்மாஸ் ரூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போட்மாஸ்ல ஃபர்ஸ்ட் பிராக்கெட் எடுத்துக்க சொல்லுவோம். பிராக்கெட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்? ஆஃப் எடுத்துக்கணும். சரிங்களா? ஆஃப் அவன் கொடுத்துருக்கான். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? இதை பண்ணும்போது கேன்சல் பண்ணும்போது என்ன 2 ஆயிடும். இங்க என்ன ஆகும்? 3 ஆயிடும். அப்ப இங்க என்ன பண்ணலாம்? இங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணா இங்க 6 ஆயிடும். இங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணா 6 ஆயிடும். அப்ப என்ன இருக்கும்? 4 + 2 என்ன வரும்? இங்க 6/6. இங்க கேன்சல் பண்ணா இந்த பிராக்கெட்டோட வேல்யூ 1ன்னு இருக்கும். சரிங்களா? அடுத்து ஆஃப் ட்ரை பண்ணுவோம். இந்த 15 கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன வந்திருக்கும்? 3 டிவைடட் பை 8. இங்க என்ன இருக்கும்? 18 டிவைடட் பை 18 இருக்கும். இதை கேன்சல் பண்ணா எப்படி பண்ணலாம்? அப்ப 3/8னா 8/18 வருமா? மல்டிப்ளைல. அப்போ 8 கேன்சல் ஆயிடும். இங்க 18 இருக்கும். அப்போ 1/6ன்னு வரும். அப்ப இந்த இடம் என்ன இருக்கும்? 1/6 பிளஸ் இருக்கும். சரிங்களா? அடுத்து இந்த இருக்கிறது வாங்க. சரிங்களா? இந்த 15ம் இந்த 15ம் கேன்சல் ஆயிடும். சரிங்களா? இது எப்படி கேன்சல் ஆகும்னா 3/15 இருக்கும். இது கேன்சல் ஆயிடும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? 1/6ன்னு இருக்கும். அப்போ 1/6 பிளஸ் 1 இப்ப என்ன இருக்கு? 1/6ன்னு இருக்கும். சரியா? என்ன வந்திருக்கு? இங்க டிவைடட் இருக்கு. அப்ப டிவைடட் பை 1ன்னு வந்திருக்கு. அப்ப டிவைடட் பை 1னா இங்க என்னது? 1/6 பிளஸ் 1/6. இது எல்சிஎம் எடுத்தா என்னப்பா வரும்? 6 பிளஸ் 6 எவ்வளோ? 12 டிவைடட் பை இங்க என்ன 36 இருக்கு. அப்போ 1/3 தான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? Next question. A number is consists of 3 digits whose sum is 18 and the middle digits are equal to the sum of the other two அப்படின்னு சொல்றாங்க. அப்ப middle digitsனா இப்ப x, y, z அப்படின்னு இருக்கு. அப்ப x, y, zனா நடு நம்பரையும் equal to x plus z. இதுதான் அவங்க சொல்ல வராங்க. சரிங்களா? if the number is increases by 297 when the digits are reversed. அப்ப அந்த டிஜிட்ஸ்லாம் ரிவர்ஸா இருக்கும்போது என்ன சொல்லிருக்காங்க? 297 இன்க்ரீஸ் ஆகும்போது அப்படின்னு இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? தென் வாட் இஸ் த நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னாப்பா, இப்போ ஃபர்ஸ்ட் நம்பரு என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் நம்பர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்பர் x, y, z இது மூணுத்தையும் இது என்ன பண்ணியிருக்காங்க? இது எல்லாமே சேர்த்து எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க? 18ன்னு சொல்லியிருக்காங்க. இதோட கூட்டுத்தொகை எவ்வளவு வரும்பா? 18ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல என்ன வந்திருக்குன்னா நடுவுல உள்ள நம்பர். அப்போ y is equal to x plus z. இப்போ மற்ற ரெண்டுத்தையும் கூட்டினாதான் y யோட வேல்யூ எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப x plus z க்கு y-னா இங்க என்ன இருக்கு? y அப்படியே தான் இருக்கும். x plus z க்கு பதிலா என்ன வந்திருக்கீங்க? y நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இப்போ பண்ணா எவ்வளவு வருது? 18ன்னு கிடைக்குது. அப்ப என்ன 2y is equal to 18ன்னு கிடைக்குது. கேன்சல் பண்ண என்னப்பா இருக்கும்? y is equal to 9. அப்ப சென்டர்ல உள்ள டிஜிட் வந்து 9 நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆப்ஷன்ல எங்க இருக்கு 9? அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது, தேர்ட் ஆப்ஷன் வராது. அப்போ ஆப்ஷன் பியா இருக்கலாம், இல்லைன்னா ஆப்ஷன் டெல்லியா இருக்கலாம். இதை நம்ம இன்னும் வாட்டி பார்க்கலாம். இந்த மெத்தட் போடாமே இதுக்கு முன்னாடி இந்த மெத்தட் போட்டிருக்கலாம். அது எப்படின்னா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ரெண்டு நம்பர் லாஸ்ட் நம்பரையும் ஃபர்ஸ்ட் நம்பரையும் கூட்டினா நடுவுல உள்ள நம்பர் கிடைக்கணும். சரிங்களா? அதே போலதான் 5 + 4 என்னது? 9 கிடைக்குது. இங்க என்னது? 6 + 3 9 கிடைக்குது. நடுவுல நம்பர் என்னது? 9 கிடைச்சிருக்கு. அதே போலதான் 6 + 4 ஆட் பண்ணா 10 கிடைச்சிருக்கு. இங்க என்ன வந்திருக்கு? 8ன்னு வந்திருக்கு. சரிங்களா? அதே போல இங்க என்ன வந்திருக்கு? 10ன்னு வந்திருக்கு. இங்க என்ன 18 8ன்னு வந்திருக்கு. சரிங்களா? அது வந்து ஈக்குவலா வராது. ஸோ அதனால வந்து இது கேன்சல் ஆயிடும். சரியா? இப்ப ரிமைனிங் உள்ளதை எப்படி சார் பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரெண்டு டிஜிட்டும் பாருங்க.
இப்ப 4 இந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ்ல இருக்கும் நிறைய சம்ல. இப்ப 2 டிஜிட்டை பார்க்கும்போது இப்போ 396ன்னு வச்சுக்கோங்க. இப்ப 495யும் ரிமைனிங் உள்ள ஆப்ஷன்ஸ் சொல்றேன். அப்போ 396. இதோட டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 99 வந்துச்சுன்னா அதுல சின்ன நம்பர் எதுவோ அதுதான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். இப்போ டிஃபரன்ஸ் பார்க்கும்போது 99 வரும் சரிங்களா. இப்போ டிஃபரன்ஸ் பார்க்கும்போது 99 வரும் சரிங்களா. இப்போ பார்க்கும்போது இதுல போச்சுன்னா எவ்வளவு வரும்? 495ல இது பாத்தீங்கன்னா 5 போச்சுன்னா எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 15. 15ல 6 போச்சுன்னா 9 வரும். இங்க என்ன இருக்கும்? 8 இருக்கும். 18ல 9 போச்சுன்னா எவ்வளவு? 9. அப்ப டிஃபரன்ஸ் என்ன எவ்வளவு வருது? 99 வருது. அப்படிங்கும்போது இதுல சின்ன நம்பர் தான் கரெக்டா இருக்கும் ஆன்சரா. அப்போ வந்து 396 தான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். சரியா? Next question. Find the value of under root of 0.011025 under root of 0.001225 அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இப்போ இது எதோட ஸ்கொயர் நம்பர் பா? 11025. இது எதோட ஸ்கொயர் நம்பர் பாத்தீங்கன்னா இதோட நம்பர் 105 சரிங்களா. 100ஓட ஸ்கொயர் தான் என்னதுப்பா? இப்ப எல்லாமே அதே இலக்கங்கள்ல இருக்கு. அப்ப ரூட்டுக்கு ரூட்டு கேன்சல் ஆயிடும். அந்த நம்பர்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 11025 சரிங்களா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 1225. இது நமக்கு தெரியும். 4 3s are 12. அப்ப என்னது? 35. அதோட சின்ன நம்பர். அப்ப 35ஓட மல்டிபிள் தான் இது. இப்ப 35ஓட மல்டிபிள் இது என்னது? 105ஓட ஸ்கொயர். இது 105. இது பார்த்தோன்னே தெரியும். நம்ம ப்ரீவியஸா நிறைய இதை சால்வ் பண்ணிருப்போம். ஸ்கொயர் பேசிக் அண்ட் ஸ்கூப்ஸ் அண்ட் ஸ்கொயர்ல பார்த்திருப்போம் சரிங்களா. 10,000க்கு அடுத்த வர நம்பர் என்னது? 25ல முடியுது. அப்படின்னா என்னவா இருக்கும்? 10,000ல இருந்து அடுத்து வர நம்பரா என்ன இருக்கும்? 105 தான் எக்ஸாக்டா இருக்கும். அப்ப வந்து கேன்சல் பண்ண என்ன வருது? 3ன்னு வருது. ரூட்ல இருந்து வெளில எடுத்தா என்ன கிடைக்குதுப்பா? இப்போ வெளில வருது பாத்தீங்கன்னா 105 35 கிடைக்கும். அது கேன்சல் பண்ணா 3 35 தான் என்னது? 105 வரும். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவாப்பா? நெக்ஸ்ட் क्वेश्चन. Find the value of 0.06 the whole square plus 0.66 the whole square plus 0.666 the whole square அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே என்ன? 0.006 the whole square, 0.066 the whole square, 0.0666 the whole square அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே வச்சிருங்க. நியூமரேட்டரை அப்படியே வச்சிருங்க. இப்ப டினாமினேட்டருக்கு வாங்க. நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னா இங்க ஒரு 0 எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு. அப்ப இந்த 0 வந்து கேன்சல் பண்ணோம்னா என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூமரேட்டரை அப்படியே வச்சுக்கோங்க. டினாமினேட்டருக்கு வாங்க. டினாமினேட்டருக்கு வரும்போது என்ன வரும்? 0.06 என்ன வரும்? டிவைடட் பை 10 the whole square சரிங்களா. அப்படியே என்ன வரும்? அடுத்து என்ன வரும்? பிளஸ் 0.66 divided by 10 the whole square அப்படின்னு வரும். அடுத்து என்ன வந்திருக்கும்? 0.666 divided by 10 the whole square வந்திருக்கும். இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 1/10 whole square காமனா வெளில எடுக்கலாம். இப்போ 1/10 whole square காமனா வெளில எடுத்தா என்ன வரும்? 100ன்னு வரும். இந்த நியூமரேட்டருக்கும் இந்த 0.6 இருக்கு பாருங்க, இதுக்கும் கேன்சல் ஆயிடும் சரிங்களா. அதுக்கும் இதுக்கும் கேன்சல் ஆனா நியூமரேட்டரும் இந்த டெனாமினேட்டர் கேன்சல் ஆனா எனக்கு ரிமைனிங் என்ன இருக்கும்? 1/100 அப்படின்னு இருக்கும். இது ரெசிப்ரோக்கல்ல போனுச்சுன்னா என்னப்பா வரும்? தலைகீழ அனுச்சுன்னா என்ன வரும்? 100ன்னு கிடைக்கும் சரிங்களா. இதுக்கு ஆப்ஷன் என்னது? டெல்லி. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம்னா இவங்க 43 டிவைடட் பை எக்ஸ் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து x - 5 அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா. இப்போ என்னது? 43ங்கிற ஒரு நம்பரை எக்ஸால டிவைட் பண்ணா ரிமைண்டர் எவ்வளவு கிடைக்கணும்? x - 5 ரிமைண்டர் கிடைக்கணும். கோஷன் வேற ரிமைண்டர் வேற சரிங்களா. இப்போ நம்ம ரிமைண்டர் வந்து x - 5ங்கிறது கிடைக்கும் சரிங்களா. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ எக்ஸுக்கு நேச்சுரல் நம்பரா இருக்கு. ஸோ எக்ஸுங்கிறது ஒரு இயல் எண் சரிங்களா. அப்ப எவ்வளவு சொல்யூஷன் எக்ஸோட மதிப்பு எவ்வளவு வரும் அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா. அப்படின்னு கேட்கக்குள்ள என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து எக்ஸ் ஒய், இப்போ ஒரு நம்பரை வந்து என்ன வச்சுக்கோம்? ஒய்ன்னு வச்சுக்கோம். இன்னொரு நம்பர் என்னது? ஒய்ன்னு வச்சுக்கோம் சரிங்களா. அப்போ காம்பவுண்ட் டிவைடட் மெத்தட்ல போடும்போது என்ன வந்துடும்? x - 5 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 43ன்னு வருது சரிங்களா. இந்த 5 அங்க போச்சுன்னா எவ்வளவு? எக்ஸ் சரிங்களா. இங்க எக்ஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 48ன்னு கிடைக்கும் சரிங்களா. கிடைக்குதா? இப்ப என்ன பண்றாங்கன்னா இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ காமனா வெளில எடுத்தாலும் எக்ஸ் என்ன y + 1 இஸ் ஈக்குவல் டு 48 சரிங்களா.
இஸ் ஈக்குவல் டு 48. இதை முதல்ல எழுத தெரிஞ்சாலே போதும், இந்த சம்முக்கு ஆன்சர் நம்ம போட்டுடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒய்க்கு ஏதாவது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ ஒய்க்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா 1 கொடுக்கும்போது எவ்வளவு வருது? இப்போ 1 கொடுத்தா இங்க 2 மாறுதா? இப்போ கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகும்? இங்க 2 வந்து கேன்சல் ஆனா என்ன ஆகும்? இங்க 24ன்னு கிடைக்கும். அப்போ பாசிபிள் வேல்யூ எக்ஸுக்கு வந்து 24 கிடைக்கும். சப்போஸ் இங்க 2 போடுவோம். இப்போ 2 + 1 3. அப்ப 3 ஆல மல்டிப்ளை ஆகும்னா பாத்தீங்கன்னா 3 ஆல ஒரு 3 இருக்கு, இங்க 6 இருக்கு. அப்ப வந்து பாசிபிள் வேல்யூ என்னது? 16. அடுத்து 3 போடுவோம். 3 போட்டா 3 + 1 4. அப்ப 4னா இங்க என்ன வரும்? பாசிபிள் வேல்யூ இங்க ஒரு 4 இருக்கு, இங்க 2 4 இருக்கு. அப்ப என்னது? 14. அப்ப எக்ஸோட மதிப்பு 14. அப்போ 3 பாசிபிள் வேல்யூ வருது. இப்போ 3 போட்டப்ப 4 போட்டோம்னா 4 + 1 5. இங்க வந்து என்ன இருக்கு? 5 ஆல டிவைட் ஆக நம்பரா இருக்கு, அதனால 5 வராது. சரிங்களா? ஒய்யோட மதிப்பு 5ன்னு வராது. 6 போட்டு பார்க்கலாம். 6 போட்டா 6 + 1 என்ன? 7. அப்போ 7 போட்டு பார்க்கும்போது எவ்வளவு வரும்? 7 வருமா? 7 ஆல டிவைட் ஆகுமா? இப்ப 7 ஆல டிவைட் ஆகாது. அடுத்து 8 போட்டு பார்க்கலாமா? இப்ப 48ன்னா 48 அப்படியே வரும். 1 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 0ன்னு போட்டோம்னா இதோட மதிப்பு 0ன்னு போட்டோம்னா இங்க என்ன வரும்? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 48ங்கிறது அப்படியே வரும். சரிங்களா? இப்ப அடுத்து 48ன்னு வருமா? இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாசிபிள் வேல்யூஸ் மொத்தம் 4 இருக்கு. அப்ப 4க்கும் மேற்பட்ட எண்களா தான் இருக்கணும். சரிங்களா? இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 8. இப்ப 7 போட்டோமா? 6 போட்டோம்னா என்னது? 7ன்னு வந்துச்சு. இப்ப 6 போட்டோம்னா 6 வந்து 7ன்னா எத்தனை? மொத்தம் 7 ஆல கேன்சல்னா 6 7 சார் எத்தனை? இப்ப 6 7 சார் மல்டிப்ளை பண்ணுமா? 6 7 சார் 42ன்னு வருது. ஸோ அதனால 48 நமக்கு வரும். அதனால 7 8 சார் 40, 6 8 சார் 48ன்னு வருமா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க 6 + 1, அப்போ வந்து 5 + 1, சாரி. இப்போ ஒய்யோட மதிப்பு 5ன்னு போட்டு பார்க்கலாம். இப்போ ஒய்யோட மதிப்பு 5ன்னு போட்டு பார்த்தா இங்க என்ன? 5 + 1 6. அப்போ வந்து ஒய்யோட மதிப்பு 5ன்னு போட்டு பார்த்தா வரும். சரிங்களா? வராதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து ஒய்யோட மதிப்பு வந்து 5ன்னு போட்டு பார்த்தா 5 + 1 என்ன? 6ன்னு வரும். சரிங்களா? அப்ப 6ன்னு வரும்போது என்ன வரும்? 6 7 சார் என்ன? 6 8 சார் 48. அப்புறம் மதிப்பு வந்து 8ன்னு வரும். சரிங்களா? அப்ப 5 பாசிபிள் வேல்யூஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? அப்ப 7 நம்ம போட்டுட்டோம். சரிங்களா? 7ன்னு போட்டா 8ன்னு வரும். அப்ப ரிமைனிங் வந்து 1 வரும். இன்னொரு வேல்யூ என்ன வரும்? இப்ப 3 போட்டு பார்த்தோம். 3 + 1 4 வந்துச்சு. அப்புறம் என்னது? 4 போட்டு பார்த்தோம். 4 போட்டா 5 வந்துச்சு. 5 போட்டு பார்த்தா என்ன? 5 + 1 என்னது? 6ன்னு வந்துச்சு. அப்ப என்னது? 6 இது கேன்சல் பண்ணா என்ன வரும்? 6 8 சார் 48. அப்ப பாசிபிள் வேல்யூஸ் 8. அப்ப 8ன்னு இருக்கக்குள்ள இப்போ வந்து பாருங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா 5 + 1 6 எழுதாம விட்டுட்டோம். சரிங்களா? இப்போ என்ன ஆகும்? 5 + 1 6. அப்ப 6 8 சார் 48. மொத்தம் எத்தனை பாசிபிள் வேல்யூஸ் இருக்கு மேக்ஸிமம்? அதுக்கப்புறம் போட்டா எந்த வேல்யூ போட்டாலும் ஒய்யோட மதிப்புக்கு வராது. சரிங்களா? அப்போ ஒய்க்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டு நம்ம கேன்சல் பண்ணும்போது என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கணும். அப்படி வரும்போது 24 வந்திருக்கு, 14 48, அப்புறம் என்ன வந்திருக்கு? 8 6. சரிங்களா? அப்ப வந்து எவ்வளவு பாசிபிள் வேல்யூஸ் இருக்கு? 6. அப்ப எவ்வளவு நம்பர்ஸ் போடலாம்னு பாத்தீங்கன்னா 6 நம்பர்ஸ் வரைக்கும் போடலாம். அந்த 6 நம்பர் என்ன? 24 16 14 48 8 6. சரிங்களா? simplify the value of 48 minus 18 into minus bracket குள்ள என்னது? -60 -72 -92 divided by 8 into 2 plus -6 into 9 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இந்த பிராக்கெட்டை செட் பிராக்கெட்டை முதல்ல நம்ம சூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் செட் பிராக்கெட்டை முதல்ல பார்ப்போம். சரியா? இந்த செட் பிராக்கெட்டை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தது 6 into இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு. சரிங்களா? இப்போ -6 into 9 எவ்வளவு வருது? எவ்வளவு? 6 into 9 எவ்வளவு வருது? 54 வருதா? மைனஸ் மைனஸும் பிளஸ் ஆயிடும். அப்ப மைனஸ் மைனஸும் பிளஸ் ஆனா 54 ஆகும். அப்ப 54 + 2 என்ன ஆகும்? இந்த பிராக்கெட் குள்ள 56 இருக்கும். அப்ப 56 இந்த பிராக்கெட் குள்ள என்ன இருக்கு? into 8 இருக்கு. அப்ப 56 into 8 எவ்வளவு? 6 8 are 48, பேலன்ஸ் 4, 5 8 are 40, 4 4 8. அப்ப அந்த பிராக்கெட் குள்ள என்ன இருக்கு? இந்த பிராக்கெட் குள்ள 4 4 8 இருக்கு. அதுக்கு முன்னாடி டிவைட் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மைனஸ் மூணுத்தையுமே ஆட் பண்ணலாம். -60 -72 -92. இதை ஆட் பண்ண எவ்வளவு வரும்? 4 2 2 4ன்னு கிடைக்குமா? மைனஸ்ல. இப்ப அடுத்து வந்து பாருங்க, இதை கேன்சல் பண்ண என்ன வரும்? -1 divided by 2ன்னு கிடைக்கும். இங்க என்ன இருக்கு பாருங்க? மல்டிப்ளை சிம்பிள் இருக்கு. -18. அடுத்து என்ன இருக்கு? -4 18 இருக்கு. இங்க மைனஸ் இருக்கு, இங்க 3 மைனஸ் இருந்தா இப்ப என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த மைனஸ் உள்ள கேன்சல் ஆனா என்ன உள்ள போயிடுச்சுன்னா பிளஸ் ஆயிடும். அப்ப அடிச்சா இங்க என்ன வரும்? +9 கிடைக்கும். இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப 48 -9 எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 39ன்னு வரும். சோ ஆப்ஷன் பாம்பே தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन. Adhiran had some marbles. When he distributed the marbles equally among 27 children, he found that 17 marbles were left.
He had distributed the marbles equally 19 children 15 children அப்படின்னு சொல்லியிருக்காங்க. He still would have had 9 and 5 marbles respectively left him, but when he distributed them equally 80 children, no marbles was left. The number of marbles Rahul initially lie between அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க மார்பிள்ஸை கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னா ஆதிரன் இங்க கொடுத்துருக்காங்க, இங்க ராகுல் ரெண்டு பேருமே ஒரே ஆள் தான். சரிங்களா, பேர் மட்டும்தான் மாறி இருக்கு, ரெண்டுமே ஒரே ஆள் தான். ஆதிரனிடம் சில கோலிகள் இருந்தன. அவர் கோலிகளை 27 கோலிகளை குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுத்த போது 17 கோலிகள் மீதம் இருந்தன. அவர் அதே கோலிகளை 19 குழந்தைகள் மற்றும் 15 குழந்தைகளுக்கு சமமாக பிரித்திருந்தால் முறையே 9 மற்றும் 5 கோலிகள் மீதம் இருக்கும். ஆனால் 80 குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுத்த போது கோலிகள் எதுவும் மீதம் இல்லை. ராகுலிடம், அதாவது ஆதிரன் தான், திரும்ப இங்க ராகுல்னு பேர் மாத்திருக்காங்க. சரிங்களா, இதுக்கு ஆதிரன் தான். ஆதிரன் ஆரம்பத்திலிருந்து எத்தனை கோலிகள் இருந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவன்கிட்ட எத்தனை 27 சில்ட்ரன் இருக்காங்க. எவ்வளவு லெஃப்ட் ஆனிச்சுன்னா 17 மார்பிள்ஸ் லெஃப்ட் ஆயிருக்கு. சரிங்களா, இப்ப என்னது 27 சில்ட்ரன் இருக்காங்க. அப்போ 27 சில்ட்ரன் 17 மார்பிள் லெஃப்ட் ஆயிருக்கு. சரிங்களா, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 19 சில்ட்ரனுக்கு இங்க எவ்வளவு லெஃப்ட் ஆயிருக்கு, 9 லெஃப்ட் ஆயிருக்கு. அப்போ இங்க 19க்கு 9 லெஃப்ட் ஆயிருக்கு. சரிங்களா, இப்ப அடுத்து பார்ப்போம். இப்ப இதுல பாருங்க, அடுத்து 15க்கு எவ்வளவு லெஃப்ட் ஆயிருக்கு, 5 மார்பிள் லெஃப்ட் ஆயிருக்கு. 15க்கு 5 மார்பிள் லெஃப்ட் ஆயிருக்கு. சரிங்களா, பாருங்க இது மொத்தமா ஆட் பண்ண எவ்வளவு வருது, இது பாருங்க, இதுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது பாருங்க, 10 வருது. இதுக்கு பாருங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது, 10 வருது. இதுக்கு எவ்வளவு வருது, 10 வருது. சரிங்களா, ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுப்போம். இந்த ஃபர்ஸ்ட் மூணுமே இருக்குல்ல, அதுக்கு நம்ம எல்சிஎம் எடுப்போம். இப்ப 27ங்கிறது அப்புறம் என்ன வந்திருக்குப்பா, இது ஒரு பிரைம் நம்பர், 19ங்கிறது ஒரு பிரைம். இந்த 27 9 × 3ன்னு பிரிக்கலாம். அடுத்து என்னப்பா பண்ணலாம், 3 × 5 15. அப்புறம் என்னப்பா வருது 20, அப்புறம் 19 வருது. சரிங்களா, இதை எப்படிப்பா சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 9 5 சார் எத்தனை 45. அடுத்து இங்க என்ன வந்திருக்கு, 3 தான் இருக்கு. அப்ப என்ன இருக்கும், 9 5 சார் 45 இன்ட்டு என்ன 19 × 6 54 5 6 104. Next question. Adiran had some marbles. When distributed the marbles are equally among 27 children, he found 17 marbles were left. He had distributed marbles equally among 19 children and 15 children. He still என்ன சொல்லிருக்காங்க, 9 marbles and 5 marbles left அப்படின்னு சொல்லிருக்காங்க. But when he distributed them equally 80 children, no marbles left. The number of marbles left அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆதிரனிடம் இங்க ஆதிரனிடம் எவ்வளவு மார்பிள்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இங்க ஆதிரன்ட்ட எவ்வளவு மார்பிள்ஸ் இப்போ லெஃப்ட் ஆயிருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சரியா, இப்போ ஃபர்ஸ்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, எவ்வளவு மார்பிள்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட 27 சில்ட்ரனுக்கு 17 மார்பிளா கொடுத்திருக்கான். சரியா, இப்ப அடுத்து பாத்துட்டீங்கன்னா 15 சில்ட்ரனுக்கு 5 இதை கொடுத்திருக்கான். மீதி எவ்வளவு லெஃப்ட் ஆயிருக்கு, 5 லெஃப்ட் ஆயிருக்கு. சரிங்களா, அடுத்து 19 சில்ட்ரன் 9 லெஃப்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். சரிங்களா, இப்ப என்னன்னா இப்போ முதல்ல என்ன பண்ணுது, இதுக்கு டிஃபரன்ஸ் எடுங்க. இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன வருது, டிஃபரன்ஸ் எடுத்தா எவ்வளவு வருது, டிஃபரன்ஸ் 10 வருது. இங்க என்ன வருது, டிஃபரன்ஸ் 10 வருது. இங்க எவ்வளவு வருது, டிஃபரன்ஸ் 10 வருது. ஸோ இந்த சமம் இன்னும் கொஞ்சம் குயிக்கா நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இங்க எல்சிஎம் எடுத்தா என்ன வரும், 9 × 3. அடுத்து இங்க என்ன 3 × 5னா அதுக்கு என்ன ஒரே இதுதான் வரும் 5. ஏன்னா 2 3 இருந்தா ஒரு 3 நம்ம எடுத்துப்போம். அடுத்து பிரைம் நம்பர், அது ஒன்றும் பண்ண முடியாது, 19 வருது. சரியா, இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 3 5 சார் என்ன 9 5 சார் எத்தனை 45. இதை பண்ணா எவ்வளவு வரும், 7 57 வரும். சரிங்களா,
57 வரும். சரியா? இப்போ 57 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? சரிங்களா? மல்டிப்ளை பண்ணி பார்ப்போமா? இப்போ 57 into 45 மல்டிப்ளை பண்ணணும் 35 பேலன்ஸ் 3 25 28 பிளஸ் எவ்வளோ வரும் 28 பேலன்ஸ் 2 20 22 சரியா? பண்ண எவ்வளோ வரும் 5 5 6 5 அப்போ என்ன வருது 2565 அப்படின்னு வருது. சரியா? 2565 வருது. சரிங்களா? இப்போ எவ்வளோ வருதுன்னா ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு இது என்ன பண்ணா இதுக்கு நியரஸ்ட் நம்பரா நம்ம கொண்டு வரணும். அப்போ 2565 நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது வருது. இப்போ டிஃபரன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? நமக்கு 10ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ டிஃபரன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இன்ட்டு 2 பண்ணி பார்ப்போம். இன்ட்டு 2 பண்ணி பார்க்கக்குள்ள எனக்கு டிஃபரன்ஸ் இருக்கும்போது எந்த நம்பருக்குள்ள வந்திருக்கும் தானே கேட்குறாங்க. இப்போ டிஃபரன்ஸ் எடுத்து பார்ப்போம். இதுக்கு எவ்வளோ வருது 30 வருது. சரிங்களா? 130 வருமா? 3 இங்கே பேலன்ஸ் வந்து 1 சரிங்களா? 2 10 11 பேலன்ஸ் 1 2 2 ஆர் 4 5 அப்போ வந்து 5130 வருது. எவ்வளோ டிஃபரன்ஸ் எடுத்திருக்கோம்ப்பா? அந்த டிஃபரன்ஸ் காமன் டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது 10. அப்போ இந்த இடத்துல மட்டும் 10 மைனஸ் பண்றோம். இப்போ மைனஸ் பண்ணா 5120 வருது. இப்போ 5120 எந்த நம்பர் கூட ஐயா இருக்கும் பார்த்தீங்கன்னா 5140 50னா இது வராது. சரியா? அடுத்து என்ன வந்திருக்கு 30 நமக்கு வந்துச்சு அதுவும் வராது. சரியா? இப்போ அடுத்து வந்து 5070 5090 வராது. 5110க்கும் 5110க்கும் இடையில உள்ள நம்பர் என்னது 5120. சரிங்களா? ஆப்ஷன் என்னது ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இது ஒரு பெஸ்ட் சம். ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन if the 8 digit number 3x5479y4 is divided by அப்படின்னு சொல்லிருக்கு 88 அப்படின்னு சொல்லிருக்காங்க. the 8 digit number is 425139z2 is divisible by 9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க கீழே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு xy z கண்டுபிடிச்சு அதில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? டிவிசிபிலிட்டி ரூலோட 9ஓட ரூல் என்னப்பா? இப்போ 9 ஒன்றுனா 9 கேன்சல் ஆகிடும். அடுத்து என்ன வந்திருக்கு 4ம் 5ம் ஒரு 9 தான். அப்போ ரிமைனிங் எத்தனை வருது 4 இங்கே ஒரு 4 3 + 1 4 2 + 2 என்னது 4 அப்போ 4 + 1 எவ்வளோ? அப்போ வந்து 4 + எத்தனை 8ன்னு வருது. அப்போ 8 + 1 எவ்வளோ 9 வருது. சரிங்களா? அப்போ 8 + 1 9 வருது. இப்போ 8 + 1 9னா அப்போ 8 + 1 தான் வரும். அப்போ இசட்டோட பாசிபிள் வேல்யூ 1. அப்போ z = 1. சரியா? அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா 3x + 5479y4 அப்படின்னு. அப்போ இது என்னது 8 × 11 8 × 11. சரி அப்போ 8 × 11னா இதோட டிவிசிபிலிட்டி ரூலை முதல்ல 8 செக் பண்ணும். கடைசி 3 டிஜிட். இப்போ 3 டிஜிட்னா 904 வருதா? அதுவுமே கம்ப்ளீட்டா 8 ஆல் டிவைட் ஆகும். சரிங்களா? அடுத்து 944 வருமா? சரியா? அடுத்து 984 வருமா? அடுத்து 964 வரும். அடுத்து 984 கிரேட்டஸ்ட் பாசிபிள் தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு 8 பேலன்ஸ் தானே 2 பேலன்ஸ் 2 அப்போ கிரேட்டஸ்ட் பாசிபிள் வந்தா 8ன்னு வரும். அப்போ y = என்னது? அப்போ y = 8. அப்போ y = 8னா ரிமைனிங் என்னவா இருக்கும் நமக்கு x மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ z = 1 y = 8. என்ன வந்திருக்குப்பா z = 1 y = 8 அப்படின்னு வந்திருக்கு. சரியா? z = 1 y = 8 அப்படி வந்திருக்கு. அப்ப 3x 5479y4 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ y க்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 8ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? இப்போ என்ன பண்ணலாம் ஆட் டிஜிட் இன்டு ஈவன் டிஜிட்னு பண்ணலாமா? 8ம் ஒரு 7ம் எவ்வளோ 8ம் ஒரு 7ம் 15 15 பிளஸ் வந்து ஒரு 8 எவ்வளோ 23 அப்புறம் மைனஸ் எக்ஸ் பிளஸ் எவ்வளோ வந்திருக்கு 4 9 8 17ன்னு வரும். 17 மைனஸ் எக்ஸ். இப்போ என்ன நம்பர் இங்கே வச்சா -23 -23ன்னு வரும். அப்போ 6ங்கிறது. அப்போ பாசிபிள் வேல்யூ என்னவா இருக்கும்? அப்போ எக்ஸ் = 6. அப்போ எக்ஸுக்கு பாசிபிள் வேல்யூ மேக்ஸிமமாக வர்றது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக உள்ள எண்ணு தானே. அப்போ 6 தான். அப்போ 3 6 ஆர் எத்தனை 18 பிளஸ் 2y y = 8 8 16. அப்போ வந்து எவ்வளோ -1. இப்போ எவ்வளோ வருது 16 18 கூட்டினா எவ்வளோ வருது 6. இங்கே எத்தனை வரும்
14 வருமா, 34 மைனஸ் 1 எவ்வளவு வருது, 33. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், which digit will be the ones place அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஒற்றை இலக்கத்துல இருக்கிற எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. யூனிட் டிஜிட் தான் என்னது ஒன்ஸ் பிளேஸ்னா, ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakhs, 10 lakhs அந்த மாதிரி படிச்சிருப்போம்ல, அது போலதான் இதுவும். சரிங்களா? இப்போ என்ன வந்திருக்கு, 6ல இருந்து 5 முடியும் உள்ள நம்பர். சரியா? 6ல இருந்தும் 5 முடியும் உள்ள நம்பர் அப்படின்னா, சாரி 1ல இருந்து 9 வரையும் உள்ள நம்பர் கேட்டிருக்காங்க. பட் 2 into 5 எவ்வளோப்பா, 10 முடியுமா? அப்ப 62 into 65 அதை மல்டிப்ளை பண்ணா எனக்கு 10 கிடைக்கும். அப்ப யூனிட் டிஜிட் கம்பல்சரி என்னவா இருக்கும், 0வா தான் இருக்கும். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், how many prime numbers are included in the factorization அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? காரணிப்படுத்துக அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. சரியா? இப்போ என்ன வந்திருக்கா, 6 பவர் 7. சரிங்களா? இதை எப்படி எழுதலாம், 2 பவர் 7 into 3 பவர் 7 எழுதலாமா? அடுத்து இந்த 35 எப்படி எழுதலாம்ப்பா, 7 5s are 35. அப்ப 7 பவர் 3 into 3 பவர் 5 பவர் 3 எழுதலாமா? அடுத்து என்னதுக்கு 11 பவர் 10 அப்படி வச்சுப்போம். சரிங்களா? இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை விட்டுருங்க. இப்போ 2 பவர் 7னா 2 7s are எத்தனை, 14 வருது. 14 பிளஸ் எவ்வளவு வருது, 6 வருது. பிளஸ் எவ்வளவு வருது, 10 வருது. 14. இப்ப மேல உள்ளது மட்டும் இந்த யூனிட் பிளேசஸ் வந்து ஸ்கொயர் உள்ளது மட்டும் மேல என்ன இருக்கு, வர்க்கம் மூலம் சொல்லுவாமா. இப்போ வந்து எல்சிஎம் எடுக்கும்போது அந்த பிரைம் ஃபேக்டரைசேஷன்ல பவர்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த பவர்ல என்ன இருக்கு, 2 பவர் 7, 2 பவர் 3 பவர் 7, 7 பவர் 3, 5 பவர் 3 இன்ட்டு 11 பவர் 10. அந்த பவர்ல உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் ஆட் பண்ண எவ்வளவு வருதுப்பா, அதுதான் பிரைம் ஃபேக்டரைசேஷன். பவர்ல உள்ள டேர்ம்ஸ் ஆட் பண்ண எவ்வளவு வருது, 13 கிடைக்குது. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், if 8 digit number 59044P22 is divisible by 6, then maximum value of P அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் P னா 2 3s are 6 தானே. அப்போ 2 ஓட மல்டிபிள் ஆகும், 3 ஓட மல்டிபிள் ஆகணும். அப்படிங்கும்போது P ஓட வேல்யூ என்னவா இருக்குன்னா 3 டிஜிட்ல முடிகிற நம்பர். இப்போ வந்து என்ன, 3 ஓட டிவிசிபிலிட்டி 9ஆல மல்டிப்ளை ஆகுற நம்பரா, இப்போ 9ஓட முதல்ல எல்லாமே கேன்சல் பண்ணும். அப்ப 8, இங்க எத்தனை, இங்க 4 4 8 இருக்கு. அப்போ மேக்ஸிமம் தானே கேக்குறாங்க. அப்ப இங்க 0ன்னு இருக்கு. இப்ப 2 டிஜிட் இருக்கு. அப்போ மேக்ஸிமமா இருக்கும்போது இங்க 1 போட முடியுமா? இப்போ 1 போட்டா எவ்வளவு வருது, 8 9 வருது. 9 மட்டும் போடலாமா, வேற எதுவும் வேல்யூ போடலாமா? இப்போ ஆப்ஷன் வச்சு பாருங்க, 6 போட முடியுமா? 6 அந்த இடத்துல போட்டா என்ன வரும், இங்க ஆல்ரெடி 8 பிளஸ் 6 என்னவா இருக்கும், 8 பிளஸ் 6 எவ்வளவு இருக்கும், 14 வரும். அது 7ஓட மல்டிபிள் வராது, 9ஓட மல்டிபிள் வரும். அப்போ 8 8 16, அது 4ஓட மல்டிபிள், அதுவும் வராது. சரிங்களா? அடுத்து 7 போட்டு பார்க்கலாமா? ஆப்ஷன்ல உள்ள 7 போட்டு பார்த்தா எவ்வளவு வருது, இப்ப 8 பிளஸ் 7, இப்போ வந்து 7 7 14 15. 15 எதோட நம்பர்ப்பா, 3ஓட மல்டிபிள் ஆகிற நம்பர். சரிங்களா? இப்ப 3 போட்டு பார்க்கலாமா? அதனால மேக்ஸிமம் வேல்யூ தானே கேட்டிருக்கான். அப்ப 3 வராது. இப்ப 7 வந்துருச்சுன்னா அப்ப 3 வராது தானே. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், சிம்பிளிஃபிகேஷன். சரிங்களா? சுருக்குக அப்படின்னு கொடுத்துட்டு அண்டர் ரூட் ஆஃப் 4096 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 50625 அப்படின்னு சொல்லியாச்சு. இங்க என்னது 21952334 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது பவர் வந்து 6ல இருக்கு. ஸோ பவர் 6ல இருந்தா இது எதோட ஸ்கொயர் நம்பர் நம்ம பார்க்கணும். இப்போ 4 4s are 16 முடிகிற நம்பர். இப்போ 4 4s are 16 முடிகிற நம்பர்னா இப்போ இது என்ன வருதுன்னா, இப்போ 60க்கு மேல போகணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா 60 into 60 எவ்வளோப்பா வருது, 60 into 60 எவ்வளவு வரும், 3600ன்னு வரும். இப்போ 3600ன்னு வருது. அப்ப 3600னா இதுல இருந்து ரூட்ல இருந்து வெளில எடுக்கணும். இது பவர் வந்து 6 இருக்கு. சரிங்களா? ரூட்ல இருந்து பார்க்கும்போது வெளில எடுத்தா 6 இருக்கு. சரிங்களா? இப்ப என்னவா இருக்கும்னா ரூட்டுக்குள்ள இப்போ 36னா இந்த 3600க்கு மேல அப்புறம் 4000க்குள்ள வரணும். அப்ப 4000க்குள்ள வரணும்னா சரியா? இப்ப அதுக்குள்ள பார்க்கும்போது என்ன இது பார்க்கலாம், 60னா 64 போட்டு பார்க்கலாமா? அப்ப 64 into 64 எவ்வளவு, 6 6 are 36, அப்புறம் என்ன 4 4s are 16 வரும். சரியா? 4 4s are 16 வரும். அப்ப 2 AB போடுவோமா? 12 into 4 போட்டா எவ்வளவு வருது, 6 9, அப்ப 4096 வருது. அப்போ 4ஓட
அப்ப இந்த 4 ஓட கியூப் பிளஸ் பவர். அப்ப வந்து இதுக்கு இருந்து ரூட் எடுத்தா என்னப்பா வரும்? இங்க இருந்து எடுத்தா இது 4 தான். சரியா? அப்ப 4 ஓட கியூப் தான் என்ன 64. அப்ப 4 பவர் 6 தான் என்னது பாத்தீங்க? 4 பவர் 6 தான் இங்க கொடுத்திருக்காங்க. அப்ப 4 பவர் 6 தான். அப்ப 64ங்கிறது வந்து 4 ஓட கியூப். சரியா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன வந்திருக்கு? 6ன்னு வந்திருக்கு. பவர் 6னா 4 பவர் 6 தான் இந்த 4096. சரியா? அடுத்து இந்த 502 625 அப்படிங்கிறது எதோடதா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப 225ன்னு வச்சுக்கோங்க. இப்ப 225னா எதோட நம்பர்ப்பா? 15 ஓட ஸ்கொயர். அப்ப 15 பவர் 4 தான் என்னது? 15 25 into 25 625 வருது. அப்ப மேக்ஸிமம் நீங்க மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா இப்போ 50625 அதுக்குள்ள வர நம்பர்னு பாத்தீங்கன்னா என்னது? இந்த 15. அப்ப 15 பவர் 4 பிளஸ். சரிங்களா? இப்ப அடுத்து இந்த 21952 அப்ப 21952 இது எதோட கியூபா இருக்கும்? நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஃபர்ஸ்ட் 30 வரைக்கும் உள்ள கியூபா நம்ம ஞாபகம் வச்சிருப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அதுக்கு தான் திரும்ப திரும்ப என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 60 வரைக்கும் ஸ்கொயர் நம்பரும் 1ல இருந்து 30 வரைக்கும் உள்ள ஸ்கொயர் நம்பரும் நம்ம படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து 30 ஓட கியூப் என்னப்பா இருக்கும்? 3 3s are 9 9 3s are 27 27000 வரும். அப்ப அதுக்குள்ள உள்ள நம்பர்னா அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் என்ன நம்ம பார்க்கணும். அப்ப 8 8 8s are 64 64 into 8 எத்தனை? 4 into 8 32 ன்னு முடியும். அப்போ 32 ன்னு முடியும் போது எது நம்பரா இருக்கும்னா 28 இருக்கும். இப்ப 28 பவர் கியூப் அதுதான் அது கொடுத்திருக்காங்க. பிளஸ் இங்க என்னப்பா இருக்கு? 3364. நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்? 3600 குள்ள வரதுன்னா என்னது? 3364னா எந்த நம்பரா இருக்கும்னா 58 இருக்கும். அப்ப 8 8 தான் 64னா என்னது? 58. இது ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது. சரிங்களா? இப்ப என்ன பண்ணணும்னா பவரை விட்டுட்டு என்ன பண்ணணும்? இந்த நம்பர்ஸை முதல்ல ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா எவ்வளவு கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கணும். சரியா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா 19 58 அடுத்து என்ன வந்திருக்கு? அடுத்து ஒரு 28. சரியா? ஆட் பண்ணா எவ்வளவு வருது? 16 16 ஒரு 9 எவ்வளவு? 25 பேலன்ஸ் 2 இங்க எத்தனை? 5 6 7 8 9 10 அப்ப 105. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन 1/3 of a number is increased by 10. The result is 65. Find the sum of the digit of original number. கொடுத்திருக்கிறது என்ன? sum of the digit. கொடுத்திருக்க வேல்யூல இருந்து அந்த ஒவ்வொரு இலக்கங்களையும் ஆட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 1/3 of a number அதை வந்து ஏன்னு வச்சுக்கோ. 1/3 of a number வந்து என்ன வந்திருக்காங்க? அதோட ஆட் பண்ணும்போது எவ்வளவு? ஒரு 10ங்கிற நம்பரை ஆட் பண்ணும்போது என்னவா மாறுது? 65ஆ மாறுது. சரிங்களா? இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் அங்க போச்சுன்னா a/3 is equal to எவ்வளவு வரும்? 55ன்னு வரும். இந்த 3ய கிராஸ் மல்டிப்ளை பண்ணா a is equal to எவ்வளவு? 3 5s are 15 3 5s are 15னா 165 இருக்கும். 165ன்னு இருக்கும். இப்போ அதை ஆட் பண்ண என்னப்பா வரும்? ஒவ்வொரு இலக்கத்தையும் ஆட் பண்ணா 1. சரிங்களா? 5 6 11 பிளஸ் 1 12. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. Find the value of m which satisfy அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரிங்களா? இப்போ பாருங்க 29 divided by 4 அடுத்து பவர் 3 4/29 பவர் 2 அடுத்து 29 by 4 whole power 11 அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்போ என்ன சொல்லிருக்காங்க? 4/29 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப 4/29 ரிசல்ட் அப்படின்னு இருக்குன்னா ஈக்குவல் டு இங்க எல்லாத்தையும் 4/29 மாத்தணும். அப்ப 4/29 மாத்தினா பவர்ல என்ன ஆகும்னா -3 ஆயிடும். பவர்ல -3 ஆகும். இப்போ -3 ஆகும்போது இது பார்க்கும்போது எவ்வளவு வருது? இப்போ சர்ஸ் அண்ட் இண்டிசஸ்ல வர சமதான இது. சரிங்களா? அப்ப 11 -3 11 -11 இதை ஆட் பண்ணா எவ்வளவு வருது? -14 பிளஸ் 2 இதுல போச்சுன்னா எவ்வளவு வருது? -12 -12 is equal to 9m plus 7. சரியா? இது கேன்சல் ஆயிடும். இந்த 7 இங்க வந்துச்சுன்னா மைனஸ் ஆயிடுமா? அப்ப -19 is equal to 9m. அப்ப m is equal to என்னவா இருக்கும்? -19/9 இருக்கும். சரிங்களா? இப்ப m is equal to -19/1 இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन. What is the sum of the cubes of natural number from 5 to 14 அப்படின்னு சொல்லிருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ்னா நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிருப்போம்ல. இப்ப n into n plus 1 divided by 2 the whole square
சரிங்களா. ஃபர்ஸ்ட் 14 எடுத்துக்கணும், அடுத்து வந்து 4. இதோட டிஃபரன்ஸ் எடுத்தா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா. இதோட டிஃபரன்ஸ் எடுத்தா ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். சரியா. இப்போ n into n plus 1 இப்போ n into n plus 1 அது நேச்சுரல் நம்பரா? இப்போ 14. சரியா. இப்போ 14 இப்போ 14 into 15 divided by 2 ன்னு போட்டா எவ்வளவு வரும்? 7. இப்போ 7 into 15 எவ்வளவு வருது? 105 the whole square அப்படின்னு வருது. சரிங்களா. அடுத்து ரிமைனிங் என்ன வரும்னா 4 குள்ள டிஃபரன்ஸ் வந்து பாக்குறோம்ல, அப்போ 4 விட்டுறோம். நம்ம 14 வரைக்கும் இங்க போட்டுட்டோம். அடுத்து 5 குள்ள முன்னாடி உள்ள 4 வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 4 into 4 plus 1 என்னது? 5 divided by 2 the whole square. அடிச்சா என்ன வரும்? 2 2 5s are 10. 10 ஓட ஸ்கொயர் எவ்வளவுப்பா? 100 ன்னு வருமா? 105 minus 100, 105 square minus 10 square அப்படிங்கிறது இது ரிசல்ட் நம்ம எழுதுறோம். சரியா. 105 நம்ம சால்வ் பண்ணா என்னப்பா வரும்? 10 10s are 100. இங்க என்ன வரும்பா? 25 ன்னு வருமா? இப்ப அடுத்து என்ன வரும்? 110 11025 ன்னு வரும். சரிங்களா. 11025 ன்னு வரும். மைனஸ் எவ்வளவு இருப்பா? 100 ன்னு பண்ணணும். சரிங்களா. 100 பண்ணா 25, இங்க 10 போச்சுன்னா எவ்வளவு? 9, 10 10 109 25 ன்னு கிடைக்கும். சரிங்களா. 10925 ஆப்ஷன் எங்க இருக்கு? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா. Next question. The sum of the square of two positive numbers a and b 7 times of the product அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7 times of the product அப்படின்னு சொல்லுங்க. The difference between their squares அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7 times of the product சொல்லியிருக்காங்க. என்னது? ரெண்டுத்தோட கூட்டுத்தொகை a square b square அப்படின்னு வச்சுக்கோமா. நம்ம என்னது? a square plus b square இதோடது என்னது? 7 into ab அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அதோட டிஃபரன்ஸ்னா என்ன பண்ணும்பா? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். சரியா. இது என்ன ஃபார்மட்ல நம்ம எழுதலாம்? இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இது ஃபார்மட் தான். இது ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் the whole ஸ்கொயர் மைனஸ் ab ன்னு வருமா? a ஸ்கொயர் b ஸ்கொயர். சரிங்களா. இப்போ இது என்ன பண்ணலாம்ப்பா? இது என்ன பண்ணலாம்? 7 7ஓட ஸ்கொயர்னா 7 ab the whole square ன்னு வருமா? இப்போ 7 ab the 7 7s are 49 49 4 ab ஸ்கொயர் ன்னு வருமா? 49 7 7s are 49 a square b square minus 4 a square b square ன்னு வரும். சரியா. a square b square ன்னு வரும். சரியா. இப்போ 49 minus 4 a square b square ன்னு எவ்வளவு வருது? 45 a square b square ன்னு வருது. சரி. இதை நம்ம என்ன கொடுத்திருக்காங்க? 45 வரைக்கும் எழுதிட்டோம். இது என்ன நம்ம ரூட்ல இருந்து வெளில எடுத்துருக்கு ஆப்ஷன்ல எழுதிருக்காங்க. அது எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 9 5s are 45 இப்போ ரூட்ல இருக்குன்னு வச்சுக்குவோம். ரூட் இது நம்ம வெளில எடுக்கணும். இப்போ 9 into 5 இப்போ 9 5s are 45 இங்க என்ன வந்திருக்கு? a b அப்ப a ஸ்கொயர் b ஸ்கொயர் தான் அது 2 a இருந்திருக்கும். அதனால வந்திருக்கு என்னது? சரி. அந்த ஸ்கொயர் எல்லாம் கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ரூட்ல எழுதுனா இங்க 3 ரூட் 5 a b அப்படின்னு கிடைக்கும். 3 root 5 ab ஆப்ஷன் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இருக்கு. சரிங்களா. சரி. ஓகே. தேங்க்யூ.